ஒன்றா சாப்பிட்றீங்களா? இப்போ சாப்பிட்டீங்களா? பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரம், பொறுமையாக பண்ணுங்க. ஸோ குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு ட்ரிப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக மணி 2:42 எடிட் பண்ண வர டைம் ஆயிடுச்சு. ஸோ என்ன காலையில் ஒரு சம்பவம்னா, ஐயோ சாவி, வண்டி சாவி பாக்கெட்டில் இருக்குது, ஒரு நிமிஷம். சாவி வந்து போட்டு பார்த்தேன் ஆல்ரெடி, எதுவுமே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எதுவுமே ஒர்க் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ தான் உங்கள் முன்னாடி தான் பேனட்டே தரங்க போகிறேன் நான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இருக்குது. இந்த கிளிப்பு வந்து கட் ஆகி போயிருக்கு. வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஷெட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம். எங்கன்னா பார்த்து வெஸ்டர்ன் பண்ணுறலாம் இல்லை, கண்ணு முன்னாடி பார்க்குறேன். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மடன்னு ஷெட்டுக்கு போயிடலாம். ட்ரிப்பு அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. ஸோ இதுவே தீஞ்சு போயிட்டேன். இதுக்கு ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே தீஞ்சு போயாச்சு. ஸோ ஷெட்டுக்கு மடன்னு ஏசி ஆன் பண்ணிடலாம். டீயில் அந்தளவுக்கு அனல் அப்படி இருக்குது. நான் இப்போ பேட்டரியில் தான் வந்து ஓடும். ஸோ பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிடுச்சுன்னா டைனமோ சார்ஜ் பண்ணாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஷெட்டுக்கு போயிட்டு அந்த கிளிப்பை மாற்றிக்கிட்டு, அது வேறு என்ன சொல்கிறேன், வாங்கணுமா என்னன்னு தெரில. நம்ம ஏரியா பக்கத்தில் ஷெட்டு ஒன்று இருக்குது, ஒன்றும் இல்லை, சிஸ்டம் சவுண்டு இருக்குது. ஸோ ஷெட்டில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கடைக்கு வந்தியாச்சு. அதை வந்து வெல்டிங் பண்ணாதான் இந்த பிட்டும் வந்து வெல்டிங் பண்ணணும். மெக்கானிக் ஷாப்பில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தனியாக கடை இருக்குது, அங்கே தான் வந்துருக்கோம், ஸ்கைவாக் பக்கத்தில். இப்போ பார்க்கலாம். ஒன்றா சாப்பிட்றீங்களா? இப்போ சாப்பிட்றீங்களா? பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரம், பொறுமையாக பண்ணுங்க. 2 சில வைங்க. இந்தாங்க, பரவாயில்ல வச்சுங்க, அப்புறம் சாப்பிடுங்க. குடிக்க மாட்டீங்களா? ஏன்? சரி எடுத்துக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சு வேர்த்து உட்காந்துருக்கேன். மணி 3:44. எங்கே இருந்துன்னா நம்ம ஸ்கைவாக் கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் ஃபஸ்ட் ட்ரிப் வந்து எடுக்கலை, வேறு பின்னாடி யார் நடிக்கிறாங்க, வண்டியை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் இன்னும் வரல, ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். என்ன வரப்போகுது தெரில. ஃபஸ்ட் ட்ரிப் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெளியே போயிடுறேன். தெருவா இல்லை ஆறு நச்சுனே இருக்காங்க, அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு ஓல்ட்ரு ஒன்று ஆர்டர் பண்ணணும்னு சொல்லினே இருக்கேன். இந்த வாரம் எப்படின்னா ஆர்டர் பண்ணிடலாம். ஆனால் 3 நாள் இருக்குல்ல, 3 நாளில் ஒரு நாள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வண்டியை கொஞ்சம் ஓர கட்டிட்டு ட்ரிப் ஆன் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கட்டியாச்சு, ட்ரிப் வரட்டும். ட்ரிப் வந்துட்டு அது கஸ்டமர் இறக்கியோட டீட்டெயில்ஸ் பற்றி பேசலாம். விக்கி ப்ரோ, நீங்கள் தான் கேட்டுருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், முக்கியமாக மற்றவங்களும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ட்ரிப் எடுத்தாச்சு. எங்கே இருந்தேன்னா மூஞ்சி தெரில, அரும்பாக்கத்துலேருந்து வண்ணாரப்பேட், அங்கே தான் வந்து ஃபஸ்ட் ட்ரிப் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ட்ரிப் போயிட்டுருக்கோம் 332. ஸோ ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் என்ன அமௌண்ட் காட்டுதோ அந்த அமௌண்ட் கண்டிப்பாக வந்துடும். 15 கிலோமீட்டர் இங்கேருந்து வந்து காட்டுச்சு. பிக்கப் லொக்கேஷன் வந்து 1 கிலோமீட்டர், மொத்தம் 16 கிலோமீட்டர், 332. ஸோ கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு அமௌண்ட்டில் எதனா சேஞ்சஸ் வந்தால் பார்க்கலாம். இல்லை அடுத்த ட்ரிப் என்ன அசைன் ஆகுதுன்னு சொல்கிறேன்.
இங்கேங்களா ஸ்கேன் 340 அமௌண்ட்டு. கொஞ்சம் அப்படி இருங்க, வண்டி வர முன்னாடி படிக்கிறேன். ₹350 received on Bharat Pay. ஸோ ட்ரிப்பு எடுத்து முடிச்சாச்சு. எங்கன்னா வாஷர்மேன் போய்ட்டு அங்கே தான் முடிச்சிருக்கோம். 300 இவ்வளோ போட்டாங்க, 350 கஸ்டமர் போட்டது 350. ஸோ முடிச்சாச்சு ட்ரிப்பு. ஸோ விக்கி பிரதர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, டீட்டெயில் சொல்லுங்கள் பிரதர் ரேபிடோ ஊபர் பொறுத்து. நானே போகணும் தான் அந்த பிரதர் நீங்களே கேட்டிங்க. பட் அதனால் நான் இப்போயே வந்து அந்த வீடியோ வந்து இன்றைக்கி எடுத்துடலாம். ஸோ இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி தான். என்ன மூஞ்சி தெரியுதா இல்லையா? இப்போ தான் தெரியுது. என்னால் உங்களால் பார்க்க முடியும், என்னால் பார்க்க முடியாது. ஸோ என்னன்னா அப்படியே வந்து பேசுகிறேன். ஸோ என்னன்னா ரேபிடோ ஊபர் வண்டி எடுக்க போகிறாராம் நம்ம நண்பர் ஒருத்தர். யூடியூப் மூலியமாக சொல்லியிருந்தாரு, வண்டி எடுக்க போகிறேன் ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார் ரைட்டு, எதையோ போட்டுருக்கோம், யூஸ்ஃபுல்லாக ஒன்று போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஓலா வந்து யூஸ் பண்ணுறது இல்லை பிரதர், நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், ஓலா வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, ஊபர் ரேபிடோ. ஓலா ஏன்னா எனக்கு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக வந்து எனக்கு கட்டுப்படி ஆகலை பர்சனலாக வந்து. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 விஷயம் நான் சொல்கிறேன், அது கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கணும்னு இல்லை. ஊபர் ரேபிடோ 2 விதமாக, ஒன்று வந்து ஊபர், இன்னொன்று வந்து ரேபிடோ. ஸோ ஊபரில் வந்து கமிஷன் எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து 500 ரூபா ஓட்டினோன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு நம்ம பண்ணணும். இல்லை 1000 ரூபாய், 5000 ரூபா, 10000 ரூபா, 20000 ரூபா. 500, 1000, 5000, 10000, 20000 இதுதான் வந்து ரேபிடோக்கு. ஸோ எது ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊபரில் 3000 சில்லரை தான் பே பண்ணுவீங்க. இதே ரேபிடோலேயே நான் சொல்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன், 1200 ரூபா பே பண்ணிங்கன்னா 1000 சில்லரை. ஸோ 20000 ரூபா ஓட்டலாம். நம்ம மாதம் வந்து 1 லட்ச ரூபா ஓட்டுறோன்னா 5 வாட்டி பண்ணலாம். ஸோ 5 வாட்டினா 5000 ரூபா. ஸோ ரேபிடோவில் 20000 ரூபா ஸ்கீம் எடுத்திங்கன்னா 5000 ரூபா மாதம் நம்ம வந்து கமிஷனுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 லட்ச ரூபா வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஸோ அதே ஊபரில் எவ்வளோ ஓட்டினாலும் அந்த 3000 சில்லரை. எது பெஸ்ட்டு அப்படின்னா, ஊபர் வந்து சில இடத்துல பெஸ்ட்டாக இருக்கும். பட் ரேபிடோ வந்து கிலோமீட்டருக்கு மினிமம் 20 ரூபா கம்மி போக மாட்டாங்க. நான் 20 ரூபா, 19 ரூபா, ரேர் 19 ரூபா, 20 ரூபான்றது கன்ஃபார்மாக வந்து எடுத்துருவோம். ஊபர் வந்து அப்படி 15 ரூபா வரும், 14 ரூபா வரும். பேஸ்ட்டாக நம்மளுது பிரதர், நம்ம எப்படி எதை சூஸ் பண்ணுறோமோ, ரெண்டும் கிட்டத்தட்ட எப்படி சுற்றினாலும் ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாகும். தவிர்த்து ரெண்டுமே ஒன்று தான். லாங் அவுட்ரு போனால் ஊபர் நான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவேன். சிட்டிலனா ரேபிடோ நான் வந்து எடுப்பேன். ஸோ இதுதான் வந்து கண்டென்ட்டு. மற்றபடி கமிஷன்றது நான் சொல்லிட்டேன். இதுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா ஓட்டினோன்னா 5000 சில்லரை வந்து ஊபருக்கு. ஸோ ரேபிடோவில் வந்து அதே 1 லட்ச ரூபா ஓட்டினோன்னா, ரேபிடோவில் 5000 சில்லரை வந்து 1 லட்ச ரூபா ஓட்டோன்னா 5000 சில்லரை ரேபிடோவில். ஊபரில் ஓட்டோன்னா 3000 சில்லரை. ஸோ ஊபர் தான் அப்போ லாபமானா அப்படிலாம் இல்லை. நம்ம ஓட்டுற எவ்வளோ ட்ரிப்ஸு, ரேபிடோ வந்து டெய்லி இன்சென்டிவ் இருக்குது. ஊபரில் அப்படி இல்லை. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஊபர்ன்றது வேறு. ரேபிடோவில் 300 சில்லரை வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணாலுமே சிட்டியில் ஓட்டுறது நான் ரேபிடோ உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவேன். ஸோ ஊபரை அவுட்டர் கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா, சிட்டி விட்டு வெளியே போனீங்கன்னா ஊபர் நான் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவேன். மற்றபடி ஃபஸ்ட்டு ட்ரிப் முடிச்சிட்டோம். 2வது ட்ரிப் முடிச்சுட்டு திருப்பி வந்து பேசல எவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு அப்போ வந்து மீதி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். வந்துடுச்சு. ஓகே ஓகே வந்துடுச்சு. தேங்க்யூ. ஸோ 2வது ட்ரிப் முடிச்சாச்சு. ஊபரில் வாஷர்மேன் பேட் அங்கேருந்து வாஷர்மேன் பேட் அங்கேருந்து நம்ம இங்கே இது இங்கே எங்கே இருக்கு, இது ராய்பேட்டா கிட்ட இருக்கும். இவ்வளோ முடிச்சிருக்கோம்னா இந்த ட்ரிப்பு 300 ரூபா காட்டுச்சு. ஸோ கஸ்டமர் பே பண்ணது 260. 40 ரூபா வந்து கமிஷனோ வாலெட்டா என்னன்னு தெரில. ஸோ அதில் போய் உட்காந்துச்சு. ஸோ மற்றபடி என்ன 2 ட்ரிப் தான் முடிச்சிருக்கோம். ஏன்னா டிராஃபிக்னால லேட்டோ. ஸோ வேறு என்ன 3வது ட்ரிப் எடுக்கணும். அதுதான் இன்னைக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இருட்டின மாதிரி மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் மழை வர மாட்டேங்குது. ஸோ என்ன விக்கி ப்ரோனா விக்கி ஒரு டவுட் கேட்டார். அதனால தான் விக்கி ப்ரோ சொல்லுங்கிறேன். ஸோ உங்களுக்கு ரேபிடோ ஊபர்
பற்றி சொல்லியிருந்தேன் முன்னாடி ஃபஸ்ட் ட்ரிப் எடுக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வருது, என்னென்ன கமிஷன் வருதுன்னு அதில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா, அடுத்தது என்ன டவுட் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எது சஜஸ்ட் பண்ணலாம்? பேய் மாதிரி இருக்கலாம், லைட்டு இப்படி வச்சிடலாம், இப்படி வச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ எதை சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே நீங்கள் ஷிஃப்ட்டு, டிசைரு, உண்டாய் ஆரா 2 வண்டி வந்து இருக்குது இப்போதைக்கு ஆப்ஷனில். இன்னொன்று அமேஸு ஹோண்டாவில். ஸோ ஷிஃப்ட்டு போகலாம், உண்டாய் ஆரா வந்து போகலாம். ஆரா வந்து ஸ்பேர் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அதிகமாக இருக்கும் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா உண்டாய் நம்ம வச்சுருக்கனால சொல்கிறேன். மாருதின்றது சீப்பு கம்பேர்ட் டு ஆரா. ஸோ ரெண்டுமே வந்து 4 சிலிண்டர் தான், ரெண்டுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஷிஃப்ட்டில் வந்து 4 சிலிண்டர் இல்லை, 3 சிலிண்டர், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் இது வரைக்கும் யாருமே 3 சிலிண்டர் மாதிரி ரியாக்ட் ஆகல, நல்லா இருக்குது வண்டி, பிக்கப் நல்லா இருக்குது. இல்லை இப்போ என்ன கேட்டால் காசு கொஞ்சம் பார்க்க வேணாம், நீங்கள் ஆரா போனால் பெட்டராக இருக்கும் வண்டி எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் சஜஸ்ட் பண்ணுறேன், ஆரா போயிடலாம். மற்றபடி இதுக்கு நீங்கள் வரலாமா, நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு ஓட்டலாமான்னா தாராளமாக ஓட்டலாம். டியூ போட்டு எடுக்கணும்னா ஒரு 5 வருஷம் மனசில் கணக்கு வச்சுக்கோங்க. 5 வருஷம் நீங்கள் உட்காந்து ஓட்டினீங்கன்னா நீங்கள் டியூவை முடிச்சுட்டு உங்கள் கையில் ஒரு காசு நிற்கும். இல்லை நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன், அதுக்கு கம்மியாக ஓட்டி நீங்கள் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். ஸோ 5 வருஷன்றது கேரண்டியாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நெட் இன்கம் வந்து எடுத்துக்கலாம். டியூலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வண்டி போயிடுமே பிரதர்னா வெளியே கொடுக்க வேணாம், நம்மளா ஓட்டணும். எப்போவுமே நம்ம வண்டி எடுத்து கொஞ்சம் ரோடு போட்டுக்கிறேன், ரோடு ரிவ்யூ பார்த்துக்குங்க. என்னை பார்த்தே ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, கோல்டாக இருக்கா, அதனால தான் மூக்கு இடி பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ ராயப்பேட்டா என்னென்னா வண்டி எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து ஓட்டணும். ஒரு 5 வருஷம் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு 5 வருஷம்னா நீங்கள் டியூ அதுக்குள்ளே முடிச்சிடலாம். உங்கள் கையில் அந்த கார் காசும் நீங்கள் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் உட்காந்து ஓட்டுறேன் ப்ரோ, என்னால் முடியும், இதுதான் நான் நம்பி வந்தேன், நான் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வாங்க. எல்லாரும் பயன்படுத்தி விடுவாங்க, ப்ரோ பண்ணாதீங்க, வேணாம், லாஸு அது இதுன்னு சொல்லிட்டு. புது கார் எடுத்து நீங்கள் இப்போ இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து போட்ட காசை கண்டிப்பாக எடுக்க முடியும். யார் சொல்கிறதும் கேட்க வேணாம், உங்களை நம்பி நீங்கள் இறங்குங்க. நான் சொல்கிறது சஜஷன், இதை தான் பண்ணோன்னு நான் சொல்ல வரல. ஸோ நம்பி இறங்க பிரதர், பார்த்துக்கலாம். நானும் அப்படி தான் இறங்கியிருக்கேன், ஏகப்பட்ட லாஸ் பார்த்துட்டேன். பட் ஸ்டில் ஏன் ஒரு ஹோப்பில் ஓட்டுறேன்னா ஒரு நாள் மாறும், அந்த ஒரு நாளுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் எடுங்க. மற்றபடி எதாவது டவுட் இருந்தால் நம்ம குரூப் இருக்குது. இதே மாதிரி எனக்கு இந்த டவுட் ப்ரோ அந்த டவுட் ப்ரோனா நம்ம கம்யூனிட்டி லிங்க்கோ ஸ்கேனரோ வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போனீங்கன்னா உள்ள போஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, கேட்டால் கார் ஓடலன்னுவாங்க. நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன், ஓடுதுன்னா ஓடுது, இல்லைன்னா இல்லை, இருக்கிறத அப்படியே சொல்லிடணும்னா. நம்ம இப்போ என் வண்டி மட்டும் ஓட போகிறது, எவ்வளோ லட்சக்கணக்கில் ஓடுது வண்டி. ஸோ நம்மளுக்கு ஒன்றா இருக்குது. இப்போ நீங்கள் ஓட்டுறதுனால எனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, நான் ஓட்டுறதுனால உங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. நான் எடுக்கும் போது கேட்கும் போது எனக்கு யாருமே சஜஸ்ட் பண்ணல பிரதர், இது மாதிரி அது மாதிரின்னு சொல்லலை, எடுக்காதீங்க வேணாம், ஐயோ லாஸ் கீஸ்ன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிக்க, உங்களை நம்பி நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க. ஒன்று ஐடியில் போகலாம், ஐடியில் ஆள் தெரிஞ்சால் உள்ளே போங்க. ஸோ அங்கே ட்ரிப்ஸ் கொடுக்குறது கணக்கு. இல்லைனா இது மாதிரி நம்ம ஓட்டலாம். ஓட்டினீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் டெய்லி ஓட்டுங்க. இல்லை 15 மணி நேரம் கூட ஓட்டுதுன்னா வாரத்தில் 5 நாள் நல்லா ஓட்டி இது பண்ணிவிட்டு 2 நாள் லீவ் எடுத்துக்கங்க. அப்பயும் பிரதர் நீங்கள் கம்மியாக ஓட்டுறீங்கன்னு ஒரு டவுட் வரும். அந்த டவுட்டை நான் ட்ரிப் எடுத்து முடிச்சுட்டு பேசுகிறேன். வாய் வலிக்குது பேசி கொஞ்சம் ஒரு பிரேக் மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. பிரேக்னா எனக்கு ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு ஏசியில் உட்காந்து, அதனால தான் எல்லாத்தையும் இப்படியே சொல்லிட்டா ரொம்ப கொலன்னு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரிப்பு எடுத்து முடிப்பல்ல, மீதி கடை அப்போ வந்து பேசலாம். சார் 424 ஸோ லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். எங்கன்னா அண்ணா சாலையிலேருந்து நம்ம இது என்னது நம்ம மதுரை பைபாஸ் ஏறுவோம்ல, அம்பத்தூர்லேருந்து வந்து அங்கே தான் வந்து முடிச்சிருக்கோம். இந்தியா புல்ஸா, ஆமாம், அந்த ஐடி தாண்டி கருப்பட்டி காஃபி ஒன்று வரும். ஸோ அங்கே தான் வந்து ட்ராப் வந்து முடித்தோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 424 ரூபா வந்து வந்துச்சு, 425 ரூபா. ஸோ 425 பில்லு, 400 நம்மளுக்கு ஆடுது 460, 425 வந்துச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சுன்றீங்க? கிட்டத்தட்ட 1 hour 40 minutes ட்ரிப்பு வந்து டபுள் பிக்கப்பு. 1 hour 40 minutes, காலெல்லாம் போச்சு.
ட்ரிப்பை முடிச்சிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மழை வேறு வந்துச்சா, நடுவில் சரியான டிராஃபிக். இன்றைக்கி கிலோமீட்டர் கம்மி தான், 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் 1 ஹவர். நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து நான் இந்த ட்ரிப்புக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், 4வது ட்ரிப் தான் எடுக்க போகிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். ஸோ ட்ரிப்பு வந்து முடிச்சாச்சு. எங்கேருந்து எங்கன்னா நம்ம நுழும்புக்கிட்ட இருந்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு தான் வந்து முடிச்சிருக்கோம். 330 ரூபா வந்து காட்டுச்சு. ஸோ 303 ரூபா தான் நம்மளுக்கு கஸ்டமர் பே பண்ணாங்க. ஸோ மீதி அமௌண்ட் வேலட்டில் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது 4வது ட்ரிப்பு இன்னைக்கு முடிச்சிருக்கோம். ராப்பிடோவில் 1 எடுத்தேன், ஊபரில் வந்து 3 ட்ரிப்பு வந்து எடுத்திருக்கோம் இது வரைக்கும். ஸோ டிமாண்ட் ஊபரில் அதிகமாக இருக்குது. டீசல் போட்டுட்டு அடுத்த ட்ரிப் பிங்க் கலரில் தெரியுதா மூஞ்சி, அது வந்து ஊபர் டிமாண்ட் ஆக்சுவலி. அது கலர் ஆகும், ஒரு மாதிரி லைட்டு பிங்க் வரும், ஒரு டார்க் ரெட்டு வரும், அப்புறம் ஒரு மாதிரி டார்க் பிங்க் தான் ஹையஸ்ட்டு டிமாண்டு. ஸோ ஹையஸ்ட் டிமாண்ட் எக்மோர் ஸ்டேஷனில் இப்போதைக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு டீசல் கம்மியாக இருக்குது, டீசலை போட்டுட்டு. நம்ம வண்டிலாம் இந்த வண்டி என்ன ஒரு பிரச்சனைனா, டீசல் கம்மியாக ஆச்சுன்னா நாசலில் பிரச்சனை வரும். ஸ்ப்ரே பண்ணோம்ல, நாசல் உள்ள இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டீசல் ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணி ஓட்டினா தான் இந்த வண்டிக்கு, நான் வச்சுருக்க வண்டிக்கு உண்டாயில் கரெக்டாக இருக்கும். அது கம்மியாக நம்ம போனோன்னா டீசல் வந்து கண்டிப்பாக, டீசலில் இன்ஜெக்டர் கண்டிப்பாக வேலை கொடுத்துரும். அது மாதிரி இந்த ஆல்ரெடி ஒரு இன்ஜெக்டர் டீசல் லீக் ஆகுதுல்ல, ஸோ அது மாதிரி இஷ்யூனால தான் மெயின்டைன் பண்ணாமல். இந்த வண்டின்னு இல்லை, இது 3 சிலிண்டர் வண்டி. ஸோ எஸ்பெஷலி நான் சொல்கிறேன், 4 சிலிண்டர் வண்டி நம்ம மெயின்டைன் பண்ணோம், ஒரு 1/4 டேங்க் மெயின்டைன் பண்ணி ஓட்டினா தான் எப்பவுமே நல்லது. ஸோ 4வது ட்ரிப் முடிச்சாச்சு. எவ்வளோ முடிச்சிருக்கேன்னா கம்மியாக தான் முடிச்சிருக்கேன், அமௌண்ட்டு சொல்ல விரும்பலை. ஓட்டுறேன், ஓட்டிட்டு ஒட்டுவாச்சு கையில் வேணும்ல, பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஓட்டுறேன். ட்ரிப்பு வர வரைக்கும் அப்படியே ஓட்ட வேண்டியதான். டிராஃபிக்கில் மாட்டுனால 1.5 மணி நேரம் 2 ட்ரிப்லேயே 3 மணி நேரம் போச்சு இன்றைக்கி. ஸோ அது வேஸ்ட் ஆச்சு இன்றைக்கி டிராஃபிக்கில் மாட்டுறதுனால. பார்க்கலாம், ஃபஸ்ட்டு டீசல் போட்டுறேன். டீசல் போட்டுட்டு, ஆனால் மழை இப்போ தான் வந்து 5வது ட்ரிப்பை நான் போயிட்டுருக்கேன். மழைனால டிராஃபிக்கு நான் ட்ரிப்பு கொஞ்சம் எடுக்கலை, டிராஃபிக்காக இருந்ததுனால. ஸோ 5வது ட்ரிப்பு எக்மோர்லேருந்து கொரட்டூர் ஊபரில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு ட்ரிப் அமௌண்ட் என்ன வருது தெரில ஊபரில். ஸோ எடுத்துகிட்டே நான் வந்து சொல்கிறேன். மணி கரெக்டாக 12:16. ஒன்றுமே இல்லை, கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, இருளோனுக்குது ரோடு. லைட் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான், ஒன்றுமே தெரியாது. என்னன்னா நம்ம வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், வேறு யார் பார்ப்பா, நம்ம தான் பார்க்குறோம். ஸோ என்ன சொல்ல வந்தோன்னா, இன்றைக்கி 2000 ரூபா தான் ஓட்டினேன். ஏன்னா சரியான டிராஃபிக்கு, 4 மணி நேரம் வந்து டிராஃபிக்லேயே வேஸ்ட்டு. டீசல் எவ்வளோ போட்டிருக்கேன்னா 600 ரூபா டீசல் போட்டிருக்கேன். 1400 ரூபா வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து நின்று இருக்குது. ஸோ மற்றபடி நம்ம பிரதர் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார், அவர் டவுட் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பாருங்கள் பிரதர், கண்டிப்பாக நீங்கள் கேட்டதுனால தான் நான் எடுத்து இவ்வளோ சீக்கிரம் போட்டது. ஸோ இதில் கரண்ட் இல்லையோ, ஐயோ கரண்ட் இல்லையா என்னன்னு தெரியலையே, இருட்டாக இருக்குது எங்கள் ஏரியா. என்னென்னா எங்கேயோ கரண்ட் இல்லைன்னா பயந்துட்டேன், தூங்க முடியாது நைட்டு. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, ஸோ சொல்லிட்டேன் அதுதான் ப்ரோ என்னோடய சஜஷன். நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்கள், என்னை நம்பி நீங்கள் எடுக்க வேணாம். ஸோ நீங்கள் கேட்டதுக்கு ஒரு சஜஷன், எடுக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் நான் கொடுத்தேன். ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் த பெஸ்ட் ப்ரோ, எது பண்ணுறதுனாலும் யோசித்து பண்ணுங்கள். மற்றபடி நம்ம டாபிக் வரலாம். இன்றைக்கி டே ரொம்ப மோசம், ரொம்ப மோசம், ரொம்ப மோசமாக போச்சு இருக்கிறதுல. இன்றைக்கி வாய்ஸ் கேட்குதோ, நம்ம வீடியோ வாய்ஸ் குறைச்சிடலாம். இன்றைக்கி டே இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக போச்சு. இவ்வளோ கம்மியாக நான் ஓட்டுறதே இல்லை, அநியாயத்துக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அநியாயத்துக்கு, அதனால் வந்து பேனர் கட்டுறான் ஏரியாவில். டைகரேஷன் இப்போ சுற்றிட்டு போனோம். என்னென்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கி ரொம்ப மோசம், அமௌண்ட் வந்து ரொம்ப மோசம் இன்றைக்கி. எப்படி சொல்கிறது, இப்போ இவ்வளோ நேரம் ஓட்டி, நான் இப்போ 1 மணி 12:18 ஆகுது. இவ்வளோ நேரம் வண்டியை ஓட்டி ஒரு 2000 ரூபா ஓட்டியிருக்கேன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குது. நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நாளிலேருந்து என்ன பண்ணுறேன், ஏன்னா காலைல வீடியோ எடிட் பண்ணுறேன், அதனால தான் என்னால் வந்து வீடியோ போட முடியல. அந்த ஒரு ரீசனால் தான் என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. நாளைக்கு நான் சீக்கிரமாக காலைல எடுத்துடுறேன், சரிங்களா? எடுத்துகிட்டு சாயந்தரமாக சீக்கிரம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணுறேன். டைமிங் மட்டும் மாறும், பட் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ காலைல ஒரு 6 மணி 7 மணி எடுத்தோன்னா நைட்டு 7 மணிக்கெலாம் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அப்படி தான் பண்ணணும். இந்த டிராஃபிக்கில் நம்ம வாட்டினா கால் சரியான வலி. என் வண்டி வேறு ஏடா கூட வண்டி,
சரியான வழி. ஸோ டிராஃபிக்காக இருக்குது, நம்மளுக்கு லாஸ் ஆகுது. இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்காது. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் அதுக்கு எதுக்கு எதனா பண்ணணும்ல. நானே ஒன்று யாருன்னா கேட்டிங்கன்னா அப்புறம் நீயே ஒன்றும் பண்ண மாட்டேற, நீ சொல்லிட்டேன்னா அது அசிங்கமாக இருக்கும்ல. அதனால் வந்து போதும், ரோடு கேட்டது போதும். என்ன பாருங்க, கொஞ்ச நேரம் பார்க்குற மாதிரி இருக்காது, இருந்தாலும் பாருங்கள், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன சும்மா சொன்னேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் ஏதாவது பண்ணாதுன்னா நீங்கள் அது ஓகே, நான் பண்ணுறதுக்கு எதனா ஒரு இது வரும். ஸோ அதனால் வந்து எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சொல்லிட்டு ஒரு நாள் நல்லா போகுது, ஒரு வாரம் மட்டமாக போகுது. இப்படி இருந்தால் என்னோடய கமிட்மெண்ட்டை நான் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ரீசனும் இருக்குது. ஒரு மாதம் கிட்டத்தட்ட வரப்போகிறோம் சேலஞ்ச் ஆரம்பிச்சு. ஸோ நாளிலேருந்து டைமிங்கை மாற்றணும். ஸோ இப்போ பார்க்குற வீடியோ சண்டே உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும். ஓகே ப்ரோ, அதான் இன்றைக்கே போஸ்ட் ஆகிடும். காலைல உட்காந்து எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுடுறேன். நான் கமிட்மெண்ட் கொடுத்தா போட்டோம். பல வீடியோங்களாம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்புறம் அது பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஏரியா கிட்ட வந்துட்டேன். எனக்கே டிசப்பாயின்மெண்ட், கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வண்டியில் இன்றைக்கி தான் அதிகமாக உட்காந்தே இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட். காலையிலேயே போகும்போதே ஒரு தடங்கல், அந்த தடங்கலுக்கு அப்புறம் மழை ஒரு தடங்கல், இப்போது ட்ரிப்பு ஒரு தடங்கல், காசு தடங்கல், எல்லாம் தடங்கல் தான். ஒன்றுமே பண்ண முடியாது, சமாளித்து தான் ஆகணும். ஸோ நாளைக்கு டைம் கண்டிப்பாக நான் மாற்றி எடுக்கிறேன். கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நாளைக்கு ஒரு நாள் பண்ணி டைம் எடுத்துட்டுனா, ஒரு நாள் எழுந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கான ப்ராஃபிட் சொல்லிட்டேன், டீசல் சொல்லிட்டேன். இன்றைக்கி எதுவுமே நான் கமிஷன் பே பண்ணலை. ஸோ ஊபரில் எதுவுமே, ரேப்பிடில் எதுவுமே நான் கமிஷன் பே பண்ண நேற்று கொண்டது தான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால் இஷ்யூ இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உடம்பு வலிக்குது, டயர்டாக இருக்குது. அன்றைக்கி சீக்கிரம் எழுந்துக்கணும், வீடியோ எடிட் பண்ணணும். இதெல்லாம் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ அதனால் நாளைக்கு வந்து மறக்காமல் உங்களை பார்க்குறேன். அதுக்கு ஸ்டே டியூன். பை.